இன்றைய நமக்கு எத்தனையோ வகுப்புகள் நம்ம ஆங்கில வகுப்புகள் பார்த்துருந்தாலுமே அடுத்தாற் போல் நமக்கு இன்றைக்கி பார்க்கக்கூடியது இஃப் கிளாஸ். இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கிளாஸ் தான். பழைய வகுப்புகள் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிகல்ஸ், சென்டென்ஸ் பேட்டர்ன் பார்த்தோம். நீங்கள் அதனுடைய தொடர்ச்சி எதுவும் பார்க்க வேண்டும் அப்படின்னா ப்ளேலிஸ்ட் இருக்குது, அதில் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துக்கலாம். இன்றைக்கி இன்றைய வகுப்புகள் நமக்கு என்ன அப்படின்னா இஃப் கிளாஸ். இஃப் கிளாஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். போகலாமா? ரைட், வாங்க. இஃப் கிளாஸ், இஃப்னா இது வந்து கண்டிஷனல் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. நிபந்தனை வாக்கியம். கண்டிஷன் கிளாஸ்னால் என்ன அர்த்தம்? நிபந்தனை வாக்கியம். அதில் நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா இஃப் கிளாஸ். இஃப் அப்படின்னா ஆல். இஃப்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆல். ஆல் அப்படிங்கிற அர்த்தம். இஃப்னாலே ஆல்னு அர்த்தம். இப்போது நமக்கு இதில் இந்த இஃப் கிளாஸில் 3 கண்டிஷன் இருக்குது. இஃப் கிளாஸில் 3 விதமான கண்டிஷன் இருக்குது. அதில் நம்ம ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா ப்ராபபிள் கண்டிஷன். ப்ராபபிள்னால் என்ன? நீங்கள் கணிதத்தில் கூட படித்திருப்பீங்க. ப்ராபபிள் அப்படின்னு நிகழ்தகவு அப்படிங்கிறதுல பார்த்துருப்பீங்க. ஒரு நாணயத்தை சுண்டும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? ஒன்று தலை கிடைக்கும், இல்லைன்னா பூ கிடைக்கும். அப்படிங்கிறது தான் இந்த ப்ராபபிள். ப்ராபபிள் கண்டிஷன் நிகழக்கூடியது. நிகழக்கூடியது எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன், அதாவது யூஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் இன் இஃப் கிளாஸ். மெயின் கிளாஸ் வந்து என்னவா இருக்கும்? 2 கிளாஸ் இருக்கும். ஒரு சப்பார்டினேட் கிளாஸ் இருக்கும், ப்ளஸ் மெயின் கிளாஸ் இருக்கும். துணை வாக்கியங்கள். சப்பார்டினேட் கிளாஸ்னால் துணை வாக்கியங்கள் இருக்கும். ரெண்டாவது இது என்னவா இருக்கும் அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸ் இருக்கும். மெயின் கிளாஸ் வந்து ஃபியூச்சர் டென்ஸில் இருக்கும். அப்போ இது எப்படி யூஸ், இதில் நம்ம எதெல்லாம் கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இங்கே ஆண்டு, அன்லெஸ், நாட் இதெல்லாம் ரிமூவ் பண்ணுங்கள். ஆண்டு, அன்லெஸ், நாட் இதெல்லாம் வந்தால் ரிமூவ் பண்ணிடுங்க. அப்புறம் எப்படி யூஸ் பண்ணணும்? கண்டிஷனல் கிளாஸ்னாலே முதல்ல தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இஃப்ங்கிறது ஃபஸ்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணணும். ப்ராபபிள் கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கேன்னா நிகழக்கூடியது. அப்போ இதில் இது ஒரு நாணயத்தை, ஒரு கண்ணாடி கிளாஸ் இருக்குது, இதை போட்டால் நம்ம என்ன செஞ்சிடும்? உடைந்து விடும். அது நிகழுமா நிகழாதா? நிகழும் இல்லையா? அந்த மாதிரி கண்டிஷன் போடக்கூடியதான் ஃபஸ்ட்டு ப்ராபபிள் கண்டிஷன். இப்போ நல்லா கவனிங்க, இங்கே கொடுத்துருக்காங்க கம் டு மை ஹவுஸ். கம் டு மை ஹவுஸ் அண்ட் ஐ கிவ் யூ மை கேமரா. அண்ட் ஐ கிவ் யூ மை கேமரா. இதை நம்ம இதோட இஃப் கிளாஸ் என்னன்னு கேட்கலாம். இதோட இஃப் கிளாஸ் என்ன? அப்போ எப்படி இருக்கும் நல்லா பாருங்கள். இது எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இஃப் எழுதுகிறோம். முதல்ல இஃப் எது வந்தாலும் இந்த கம் இருக்குனாலே இங்கே வந்து யூ வந்து அண்டர்ஸ்டுட்டாக இருக்குது. அண்டர்ஸ்டுட்னா மறைஞ்சிருக்குன்னு அர்த்தம். யூ கண்டிஷனல் கிளாஸ்னாலே யூ அண்டர்ஸ்டுட்டாக இருக்கும். ஓகேவா? அப்போ இது ப்ராபபிள் கண்டிஷன், இது நடக்கக்கூடியது. அப்படின்னா எப்படி எழுதணும்? இஃப் யூ கம் டு மை ஹவுஸ். கம் டு மை ஹவுஸ். நீ என்னுடைய வீட்டிற்கு வந்தால், அதுக்கு அடுத்தது தான் நிகழ்வு, அதுக்கு அடுத்தக்கூடியது. நான் என்ன செய்வேன்? ஐ வில் give you my camera. my camera. அப்போ இதுக்கு பேர் தான் ப்ராபபிள் கண்டிஷன். இஃப் யூ கம் டு மை ஹவுஸ், நீ என்னுடைய வீட்டுக்கு வந்தால் ஐ வில் கிவ் யூ மை கேமரா. அதான் சொல்லியிருக்கிறோம் முதல் சென்டென்ஸ். இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட், அதாவது வெர்புக்கு அடுத்தாற் போல் ப்ரெசன்ட் வெர்பு இருக்கணும். சிம்பிள் ப்ரெசன்ட்டில் இருக்கணும். இந்த இது என்ன இருக்கும்? மெயின் கிளாஸ். இதுக்கு பேர் தான் மெயின் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். இது வந்து சிம்பிள் ஃபியூச்சரில் இருக்கணும். அப்படி இருந்தால் அது ப்ராபபிள் கண்டிஷன். அதுதான் வந்து என்னது? ப்ராபபிள் கண்டிஷன், நிகழக்கூடியதுன்னு அர்த்தம். அடுத்தாற் போல் பாருங்கள். அடுத்து பாருங்கள், விசிட் ஆக்ரா. விசிட் ஆக்ரா அண்ட் யூ சி த தாஜ்மஹால். நம்ம ஆக்ரா போனால் என்ன பார்க்கலாம்? தாஜ்மஹாலை பார்க்கலாம். பார்க்க முடியுமா முடியாதா? பார்க்க முடியும் இல்லையா? அதுதான் என்னது? ப்ராபபிள் கண்டிஷன். இப்போ பாருங்கள், விசிட் ஆக்ரான்னு இருக்கு. இதை நம்ம என்ன செய்ய போகிறோம்? இங்கே இஃப் கொடுக்க போகிறோம். இஃப் யூ விசிட் ஆக்ரா. இஃப் யூ விசிட் ஆக்ரா, இது சிம்பிள் ப்ரெசன்ட். இதோட மெயின் கிளாஸ் என்ன இருக்கணும்? சிம்பிள் ஃபியூச்சராக இருக்கணும். இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க அப்படின்னு இருக்கும். இந்த நம்ம இடையில இருக்கக்கூடிய கன்ஜெக்ஷன் வேர்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. இஃப் யூ விசிட் ஆக்ரா
என்ன அர்த்தம்? you will see தாஜ் மஹால். ஓகேவா? ஸோ இது என்னவா இருக்கணும்? சிம்பிள் ப்ரெசண்டாக இருந்தால் இது சிம்பிள் ஃபியூச்சராக இருக்கணும். இதுக்கு பேர் தான் ப்ராபபிள் கண்டிஷன். நிகழக்கூடியது. இஃப் கிளாஸ் வந்து சிம்பிள் ப்ரெசண்டில் இருக்கணும், மெயின் கிளாஸ் சிம்பிள் ஃபியூச்சரில் இருக்கணும். அப்போ எடுத்து எழுத நமக்கு ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க, இதில் உட்டு வந்திருக்கலாம், அந்த மாதிரிலாம் வந்திருக்கும். நம்ம அதெல்லாம் எடுத்துடக்கூடாது. சிம்பிள் ப்ரெசண்டில் வந்தால் மெயின் கிளாஸ் சிம்பிள் ஃபியூச்சரில் இருக்கணுங்கிறத நல்லா ஐடென்டிஃபை பண்ணிக்கிடுங்க. சரியா? அடுத்து போகலாமா? இமேஜினரி கண்டிஷன். இமேஜினரி கண்டிஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு கற்பனையாக வரக்கூடிய வாக்கியம், நிகழாது, கண்டிப்பாக நிகழாது. அதுக்கு பேர் தான் வந்து இமேஜினரி கண்டிஷன். இமேஜினரி கண்டிஷன் பாருங்கள், இது எப்படி இருக்கும் அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்கும். இஃப் கிளாஸ் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் இருக்கும். மெயின் கிளாஸ்க்கு வந்து இந்த மாடல் ஆக்சிலரியான உட்டோ அல்லது ஹுட்டோ அதுக்கு அடுத்து வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம், அதாவது ப்ரெசன்ட் வெர்பு இருக்கணும். உட்டு அல்லது ஹுட்டுக்கு அடுத்து ப்ரெசன்ட் வெர்பு இருக்கணும். இதுக்கு பேர் தான் இமேஜினரி கண்டிஷன் சொல்லுவோம். கற்பனைன்னு அர்த்தம். இங்கே என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்கள், இப்படி கொடுத்துருப்பாங்க. இதோட இஃப் கிளாஸ் என்னன்னு கேட்பாங்க. அப்போ வழக்கம் போல் நம்ம என்ன செய்யணும்? இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறோம். இப்படி இருந்துட்டாலே இது இமேஜினரி கண்டிஷன். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஐ எம் நாட் யூ, ஐ டிட் நாட் அக்செப்ட் தி ஜாப். இப்போ ஒருத்தரை மாற முடியுமா? முடியாது. அதுதான் அர்த்தம். ஐ எம் நாட் யூ, நான் முன்ன மாதிரி இல்லை. ஐ டிட் நாட் அக்செப்ட் தி ஜாப். இதை எப்படி மாற்றணும்? நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இந்த மாதிரி ஐ எம் நாட் வந்துருச்சுனாலே அது வந்து இமேஜினரி கண்டிஷன். இமேஜினரி கண்டிஷனாக வாக்கியம் இமேஜினரியாக இருக்கணும். எப்படி இருக்கணும்? நல்லா பாருங்க. இஃப் ஐ, இது பி ஃபார்ம் வெர்ப் தான். இஃப் ஐ வேர், இந்த வேர்ங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணணும்? ஃப்ளூரலுக்கு தான் யூஸ் பண்ணணும். ஆனால் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுதோம்? ஐங்கிற சிங்குலருக்கு யூஸ் பண்ணுதோம். அப்படின்னா இதுக்கு பேர் இமேஜினரின்னு அர்த்தம். இது நடக்காதுன்னு அர்த்தம். இஃப் ஐ வேர் யூ, இஃப் ஐ வேர் யூ, நான் உன் இடத்துல இருந்திருந்தோம்னா அந்த மாதிரி சொல்லக்கூடாது. இஃப் ஐ வேர் யூ, இங்கே என்ன இருக்கணும் அப்படின்னா ஐ வுட் அக்செப்ட் தி ஜாப். இஃப் ஐ வேர் யூ, அப்போ இந்த இஃப் கிளாஸ் என்ன இருக்கும்னா இந்த இமேஜினரி கண்டிஷனாக இருந்தால் வேர் போடணும். ஆக்சுவலாக இது வாஸ் போட்டால் அது ப்ராபபிள் கண்டிஷனாக மாறிடும். வேர் போட்டதுனால தான் இது என்னவோ மாறி இருக்கு அப்படின்னா இமேஜினரி கண்டிஷனாக மாறி இருக்கு. இஃப் ஐ வேர் யூ ஐ வுட் அக்செப்ட் தி ஜாப். நான் உன் இடத்துல இருந்தேன்னா நான் அந்த வேலையை நான் என்ன செஞ்சிருப்பேன்? ஏற்றுக்கொண்டு இருப்பேன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்தது பாருங்க. ஐ எம் நாட் வெல் ஆஃப். வெல் ஆஃப் அப்படின்னா மில்லினியர்னு அர்த்தம். வெல் ஆஃப் இது ஒரு இடியம்ஸ் வேர்டு தான். வெல் ஆஃப் அப்படின்னா மில்லினியர், ரொம்ப வசதிகள் நிறைந்தவர்னு அர்த்தம். ஸோ ஐ எம் நாட் வெல் ஆஃப், ஐ கான்ட் பை எ ஹெலிகாப்டர். ரொம்ப வசதியானவங்க தான் என்ன செய்வாங்க? ஹெலிகாப்டரா வாங்குவாங்க. அப்போ இது எப்படி நம்ம சொல்லுவோம்? அதே மெத்தட் தான். இஃப் ஐ வேர் வெல் ஆஃப், இஃப் ஐ வேர் வெல் ஆஃப், நான் மட்டும் ஒரு மில்லினியராக இருந்திருந்தால், நான் என்ன செஞ்சிருப்பேன்? இங்கே இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். இங்கே கான்ட்னு வந்திருக்கும், இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஐ குட் பை எ ஹெலிகாப்டர். ஓகேவா? ஸோ அப்போ இந்த மாதிரி இமேஜினரி கண்டிஷன் கற்பனை வாக்கியமாக வரும் பொழுது நம்ம எப்படி எழுதணும்? இஃப் ஐ வேர் வெல் ஆஃப், நான் மட்டும் ஒரு மில்லினியராக இருந்திருந்தா ஐ குட் பை எ ஹெலிகாப்டர். நான் மில்லினியரும் இல்லை, நான் ஹெலிகாப்டர் வாங்கவும் இல்லை அப்படிங்கிறது தான் அது. இதோட இஃப் கிளாஸில் எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆன்சரை நம்ம தேர்ந்தெடுத்து எழுதணும். புரியுதா? இது இமேஜினரி கண்டிஷன். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா அன்ஃபுல்ஃபில்டு கண்டிஷன். இது நம்ம பெரும்பாலும் நம்ம உபயோகப்படுத்தியிருப்போம், வாழ்க்கையில் உபயோகப்படுத்தக்கூடியதுதான். கொஸ்டின் பேப்பர் வெளியில் வந்தாலும் நம்ம சொல்லுவோமா இல்லையா? நான் இதுதான் நினைச்சேன் ஆனால் இது வந்துருச்சு, ஐயோ அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதுதான் அன்ஃபுல்ஃபில்டு கண்டிஷன். அந்த அன்ஃபுல்ஃபில்டு கண்டிஷனை நம்ம எப்படி இது பண்ணணும் அப்படின்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா இங்கே என்ன இருக்கும் அப்படின்னா பாஸ்ட் பெர்ஃபெக்டில் இருக்கும், பாஸ்ட் பெர்ஃபெக்டில் இருக்கும். இஃப் கிளாஸ் பாஸ்ட் பெர்ஃபெக்டில் இருக்கும். இங்கே மெயின் கிளாஸ் என்னவா இருக்கும்னா இங்கே சப்ஜெக்ட் இருக்கும், வுட் ஆர் ஹுட் இருக்கும்,
அதுக்கு அடுத்து ஹேவுக்கு அடுத்து வெர்போட தேர்ட் ஃபார்ம் இருக்கான்னு பார்க்கணும். அங்கே வெர்போட ஃபர்ஸ்ட் ஃபார்ம் பார்த்தோம், இங்கே ஹேவுக்கு அடுத்து வெர்போட தேர்ட் ஃபார்ம் இருக்கான்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னா இங்கே ஹேட் வந்திருக்கும். பாஸ்ட் பர்ஃபெக்ட்னாலே ஹேடுக்கு அடுத்து வெர்போட தேர்ட் ஃபார்ம் வந்திருந்தா இதோட மெயின் கிளாஸ் என்னவா இருக்கும்? வுட்டோ அல்லது ஹுட்டுக்கு ஹேவுக்கு அடுத்து வெர்போட தேர்ட் ஃபார்ம் இருக்கும். இப்படி கொடுத்துருப்பாங்க. இதோட இஃப் கிளாஸ் என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம். சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு சரியான ஆன்சர் என்ன இதுன்னு கேட்கப்பட்டிருப்பாங்க. அப்போ இது எப்படி எழுதணும்? ஐ டிட் நாட் சீ ஹர். அப்போ என்ன அர்த்தம்? நான் அவளை பார்க்கவில்லை. அண்ட் ஐ டிட் நாட் ஹெல்ப் ஹர். நான் அவளை பார்க்கவும் இல்லை, நான் அவளுக்கு உதவவும் இல்லை. இப்போ என்ன செஞ்சுருக்கணும்? நான் பார்த்துருந்தா என்ன செஞ்சுருப்பேன்? உதவி இருப்பேன். இப்போ அதுதான் கண்டிஷன். இப்போ எப்படி எழுதணும்? இஃப் ஐ இங்கே என்ன டென்ஸில் வரணும்? பாஸ்ட் பெர்ஃபெக்டாக கொண்டு வாங்க. இங்கே பாஸ்ட் டென்ஸில் இருக்கும், நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்டில் கொண்டு வர போகிறோம். இஃப் ஐ ஹேட் சீயோட தேர்ட் ஃபார்ம் சீன். இஃப் ஐ ஹேட் சீன் ஹெர். நான் அவளை பார்த்திருந்தால் நான் என்ன செஞ்சிருப்பேன்? ஐ வுட் ஹாவ் ஹெல்ப்டு ஹேர். ஓகேவா? இங்கேயும் வெர்போட தேர்ட் ஃபார்ம் இருக்கணும், இங்கேயும் வெர்போட தேர்ட் ஃபார்ம் இருக்கணும். இங்கே இது பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாற்றிடணும். இங்கே வுட் ஹேவுக்கு அடுத்து வெர்போட தேர்ட் ஃபார்ம் அல்லது ஹுட் ஹேவுக்கு அடுத்து வெர்போட தேர்ட் ஃபார்ம் இருக்கணும். அப்போ பாருங்க, ஐ டிட் நாட் சீ ஹர். நான் அவளை பார்க்கல. ஐ டிட் நாட் ஹெல்ப் ஹர். இங்கே என்ன செஞ்சிருப்போம்? இஃப் ஐ ஹேட் சீன் ஹர். நான் அவளை பார்த்திருந்தாள். ஐ வுட் ஹாவ் ஹெல்ப்டு ஹர். நான் உதவி இருப்பேன். அடுத்து பாருங்க, ஐ டிட் நாட் ட்ராப் தட் பாட்டில். நான் அந்த பாட்டில் என்ன செய்யல? கீழே போடலை. அண்டு இட் டிட் நாட் பிரேக். அது என்ன செய்யலை? உடையலை. பாட்டில் போட்டிருந்தா என்ன செஞ்சிருப்பேன்? உடைஞ்சிருக்கும். அப்போ இது எப்படி எழுதணும்? நல்லா கவனிங்க. அப்போ இந்த இது வரும்போது இஃப் ஐ had dropped. If I had dropped that bottle. If I had dropped that bottle. அப்போ என்ன சொல்லுவோம்? இது என்ன செஞ்சிருக்கோம்? நம்ம பாட்டில் போட்டிருந்தா என்ன இருக்கும்? It would have broken. If I had dropped that bottle, it would have broken. நான் மட்டும் பாட்டில் போட்டிருந்தா அந்த பாட்டில் என்னஞ்சிருக்கும்? உடைந்திருக்கும். இதுக்கு பேர் தான் அன்ஃபுல்ஃபில்ட் கண்டிஷன். நான் பாட்டில் போடவும் இல்லை, அது உடையவும் இல்லை, அப்படிங்கிறது தான் அன்ஃபுல்ஃபில்ட் கண்டிஷன். இந்த அன்ஃபுல்ஃபில்ட் கண்டிஷன் வந்து எப்படி இருக்கும்னா, இங்கே பாஸ்ட் டென்ஸில் இருக்கும், நம்ம மாற்றும் போது பாஸ்ட் பெர்ஃபெக்டாக மாற்றிக்கிறலாம். ஓகேவா? பாஸ்ட் பெர்ஃபெக்டாக மாற்றிக்கலாம். இங்கே வரும்போது would have அல்லது should have, could have அடுத்து வெர்போட தேர்ட் ஃபார்ம் எழுதணும். சரியா? ரைட். அப்போது இன்றைக்கி பார்க்கக்கூடியது என்னென்ன? இஃப் கிளாஸ் பார்க்குறோம். இஃப் கிளாஸில் ஃபஸ்ட்டு டைப் என்னது? ப்ராபபிள் கண்டிஷன், நிகழக்கூடியது. இஃப்னா ஆல்னு அர்த்தம். இஃப்னா என்ன அர்த்தம்? ஆல். இது ஃபஸ்ட் டைப் எப்படி இருக்கும் அப்படின்னா, சிம்பிள் ப்ரெசன்ட் ஃபஸ்ட் டைப் இருக்கும். இஃப் கிளாஸ் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட்டில் இருந்தால் அதோட ஆப்போசிட் என்னவா இருக்கணும்? மெயின் கிளாஸ் என்னவா இருக்கணும்? சிம்பிள் ஃபியூச்சரில் இருக்கணும். அதுதான் இது. ஓகேவா? இதில் எதெல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறதே கவனிச்சுக்கிடுங்க. இதெல்லாம் ரிமூவ் பண்ணின வாக்கியத்தை எடுத்து எழுதணும். இங்கே ரிமூவ் பண்ணாமல் அங்கேயும் ஆண்ட் வந்திருந்தால் அதுவும் தப்பாக மாறிடும். அதை நல்லா கவனமாக கவனிச்சுக்கிடுங்க. ஆண்டு, அன்லெஸ், நாட் இதெல்லாம் வந்தால் ரிமூவ் பண்ணிடுங்க. அடுத்து பாருங்கள், கம் டு மை ஹவுஸ் அண்ட் ஐ கிவ் யூ மை கேமரா. அப்போ இதில் இஃப் முதல்ல சேர்க்குறோம். எப்போதுமே கண்டிஷனல் கிளாஸ் வரும்போது முதல்ல சேர்த்துடணும். இஃப் யூ கம் டு மை ஹவுஸ் ஐ வில் கிவ் யூ. அப்போ சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் ஃபியூச்சர். ஓகேவா? அடுத்தாற் போல் இருக்கக்கூடியது இமேஜினரி கண்டிஷன், கற்பனை வாக்கியம், நிகழாத வாக்கியம்னு சொல்லுவோம். இது இமேஜினரி கண்டிஷன். இது எப்படி இருக்கும்? இந்த மாதிரி பி ஃபார்ம் வெர்பில் நாட் சேர்ந்து வந்துருக்கும். இதை மாற்றும் பொழுது வேர் யூஸ் பண்ணிக்கிடுங்க. வேர் யூஸ் பண்ணால் அது இமேஜினரின்னு அர்த்தம். சரியா? ரைட். அடுத்து பாருங்கள்,
அன்ஃபுல்ஃபில்டு கண்டிஷன், அதாவது முழுமை பெறாத வாக்கியம்னு அர்த்தம். வாக்கியம் வந்து முழுமை பெறாமல் இருக்கும். அப்போ இங்கே என்ன டென்ஸில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் கொடுத்துருப்பாங்க. நம்ம மாற்றும் போது பாஸ்ட் பெர்ஃபெக்டாக மாற்றப்படணும். பாஸ்ட் பெர்ஃபெக்ட்னா ஹேடுக்கு அடுத்து வெர்போட தேர்ட் ஃபார்ம் வந்தால் இதோட மெயின் கிளாஸ் என்னவா இருக்கணும்? வுட் ஹேவ் ஆர் குட் ஹேவுக்கு அடுத்து வெர்போட தேர்ட் ஃபார்ம் இருக்கும். ஓகேவா? புரியுதா? ஓகே, இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ரைட், தேங்க். ஓகே, நம்ம இதற்கு முன்னாடி இஃப் கிளாஸ் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இதுவும். கண்டிஷனல் கிளாஸ் தான், அதனுடைய தொடர்ச்சி தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அன்லெஸ். அன்லெஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இஃப் நாட். இஃப் நாட்னா என்ன அர்த்தம்? இல்லா விடேல்னு அர்த்தம். தமிழில் என்ன சொல்லுவோம்? இல்லா விடேல். இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுலேயும் டைப் 1 டைப் 2 இருக்குது. டைப் 1 எப்படி இருக்கும் அப்படின்னா அன்லெஸ் இருக்கணும், அன்லெஸ்க்கு அடுத்த சப்ஜெக்ட், அன்லெஸ்க்கு அடுத்து சப்ஜெக்ட் இருக்கணும், வெர்ப் இருக்கணும். அடுத்து நோ சேஞ்ச் இன் தி செகண்ட் பார்ட் ஆஃப் தி சென்டென்ஸ். ரெண்டாவதுல இருக்கக்கூடிய சென்டென்ஸில் எந்த விதமான சேஞ்சஸும் இருக்கக்கூடாது, எந்த விதமான சேஞ்சஸும் இருக்கக்கூடாது. சரியா? அப்போது அன்லெஸ்னால் இல்லை அப்படி. இஃபோட நெகட்டிவ் சென்டென்ஸாக வரக்கூடியது தான் இஃப் நாட் அப்படின்னா தான் அன்லெஸ்ன்னு அர்த்தம், இல்லை அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், இதில் எதெல்லாம் ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறத கவனிக்கணும். இதில் எதெல்லாம் ரிமூவ் ஆகணும், இதில் ரிமூவ் ஆன ஒரு சென்டென்ஸை தான் எடுத்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சரில் கொடுக்கும்போது இதெல்லாம் ரிமூவ் ஆயிருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? ஆர் எல்ஸ், அதர்வைஸ், ஆஃப் அல்லது டோன்ட், மஸ்ட், ஷுட்டு இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. இது ரெண்டாவது வாக்கியத்தில் வரக்கூடியது. இதெல்லாம் என்ன செஞ்சிருங்க? ரிமூவ் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், யூ ஸ்டடி த கிராமர் வெல், யூ ஃபெயில் இன் தி எக்ஸாம். அப்போது இங்கே என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருந்து இதுக்கு டேஷ் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் கொடுத்துருந்தா அப்போ இங்கே என்ன கொடுக்கணும் அப்படின்னா இங்கே என்ன கொடுக்கணும்? அன்லெஸ் யூ ஸ்டடி வெல், unless you study the grammar well, you ரெண்டாவது என்ன இருக்கணும்? எந்த சேஞ்சஸ் இருக்கக்கூடாது? you fail in the exam. அப்போ ரெண்டாவது சென்டென்ஸில் எந்த சேஞ்சஸ் இல்லாமல் எழுதுகிறோம். unless you study the grammar well, நீ கிராமரை நன்றாக படிக்காவிடில் you fail in the exam. என்ன ஆயிரும்? நம்ம எக்ஸாமில் ஃபெயில் ஆயிடுவோம். அடுத்து பாருங்கள், leave the room at once, leave the room at once or I will punish you. அப்போ இப்படி நம்ம கொடுத்துருப்பாங்க. இதோட கரெக்டான அன்லெஸ் சென்டென்ஸ் எதுன்னு எடுத்து எழுத போகிறோம். ஸோ இது வரும்போது இந்த கன்ஜெக்ஷன் வேர்டெல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். அண்ட் அட் ஒன்ஸ் இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறோம். ஓகேவா? ரைட். இப்போ பாருங்கள், இப்போ எப்படி எடுக்கணும்? அந்த வெர்பில் ஆரம்பித்தாலே இதில் யூ அண்டர்ஸ்டுட்டாக இருக்குன்னு அர்த்தம். யூ வந்து மறைந்து இருக்கு. லீவ் த ரூம் அட் ஒன்ஸ். அப்போ இங்கே என்ன இருக்கணும்? அன்லெஸ். unless you leave the room நீ ரூம் விட்டு இப்போ போகாவிடில் இதை எடுத்துறதும் சரி. and at once எடுக்க வேண்டாம், ஆர் எடுத்துருங்க. சரி, ஆர் எடுத்துருங்க. unless you leave the room at once, இந்த ரூம் விட்டு நீ உடனே போகாவிடில் I will punish you, நான் என்ன செய்வேன்? உன்னை தண்டிப்பேன். இந்த ஆரை ரிமூவ் பண்ணுறோம். கன்ஜெக்ஷன் வேர்ட் ஆரை ரிமூவ் பண்ணுறோம். அடுத்து பாருங்கள், if you don't help me I will be in trouble. if you don't help me I will be in trouble. இந்த மாதிரி கொடுத்துருந்தா நம்ம எப்படி அன்லெஸ் கிளாஸாக மாற்றுவோம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படி எடுக்கணும்? unless you help me, நீ எனக்கு உதவாவிடில் நான் என்னவாயிருவேன்? I will be in trouble. I will be in trouble. ஓகேவா? அப்போ அன்லெஸ் முதல் டைப் எப்படி இருக்கும் அப்படின்னா இங்கே சிம்பிள் ப்ரெசன்ட்ல இருக்கணும். அப்போ இதோட இது வந்து என்ன இருக்கும்? மெயின் கிளாஸில் எந்த சேஞ்சஸும் இருக்கக்கூடாது. சரியா? ரைட். அடுத்து ஓகே, அடுத்து பாருங்க, டைப் 2. டைப் 2 வந்து இதில் எதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணணும்? டைப் 1 மாதிரி தான். இதில் ரிமூவ் பண்ணக்கூடியது மட்டும் பாருங்க. ஷோ தட், இந்த ஈவெண்ட் ஆஃப், இதெல்லாம் வந்தால் ரிமூவ் பண்ணிடுங்க. ஷோ தட் வந்தாலும் இந்த ஈவெண்ட் ஆஃப் வந்தால் ரிமூவ் பண்ணிக்கிடுங்க. நம்ம ஃபார்மெட் எப்படி இருக்கணும்? அன்லெஸ் இருக்கணும் ப்ளஸ் சப்ஜெக்ட் இருக்கணும். ஓகேவா? ரெண்டாவது பாருங்க, ஆட் நெகட்டிவ் வேர்ட், அதாவது நாட் சேர்க்கணும். அதில் நாட் நம்ம சேர்க்க மாட்டோம், இதில் நாட் சேர்க்கணும். நாட் இன் தி செகண்ட் பார்ட் ஆஃப் தி சென்டென்ஸ், இந்த செகண்ட் பார்ட் ஆஃப் தி சென்டென்ஸில் நாட் சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்க,
start earlier so that you can catch the train. இதை எப்படி நம்ம unless class-ஐ எடுப்போம் அப்படிங்கிறத பார்ப்போம். Start earlier so that you can catch the train. அப்போ இதை நம்ம ரிமூவ் பண்ணணும். எதை ரிமூவ் பண்ணணும்? so that ரிமூவ் பண்ணுங்க. அடுத்த போல நம்ம என்ன எழுதணும்? unless எழுதணும். unless you start earlier, நீ சீக்கிரமா போகாவிடில் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இங்க என்ன இருக்கணும்? இங்க நெகட்டிவ் வேர்ட் வரணும். அப்ப you can ங்கறத you can't மாத்திக்கிடுங்க. you can't you can't catch the train. இங்க என்ன இது வந்திருக்கோ அதோட நாட் சேருங்க. அப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, unless you start earlier so that நம்ம ரிமூவ் பண்றோம். அடுத்து பாருங்க, you can't catch the train. அப்ப வேகமா போகலன்னா நம்ம என்ன செஞ்சிருப்போம்? ட்ரெயினை பிடிக்க முடியாது. அடுத்த டைப் பாருங்க, in the event of your working hard. in the event of your working hard you will pass. in the event of your working hard you will pass. இப்போ இதில் எப்படி இருக்கணும்? இந்த ஈவெண்ட் ஆஃப்னு வந்திருக்கு. நமக்கு சென்டென்ஸ் எப்படி அமைக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிடணும். இதே பாட்டு தான் பார்க்க போகிறோம். unless, ஓகேவா? unless your workingகிறத you work hard. unless you work hard. unless you work hard, நீ கடினமாக உழைக்காவிடில். unless you work hard you will not pass. you will not pass. ஓகேவா? புரியுதா? நல்லா பாருங்க. அப்போ in the event of your working hard you will pass. இந்த மாதிரி வந்தா இந்த மாதிரி எடுக்கணும். unless you work hard you will not pass. நீ கடினமாக உழைக்காவிடில் நீ என்ன செஞ்சிருக்க முடியாது? பாஸ் ஆக முடியாது. சரியா? அப்போ டைப் 1 டைப் 2 இருக்கு. டைப் 1ல என்ன இருக்கும் அப்படின்னா நாட் என்ன இருக்காது. டைப் 2ல நாட் சேர்க்கணும். செகண்ட் பார்ட் ஆஃப் சென்டென்ஸ்ல நாட் சேர்க்கணும். அப்போ இதில் இருக்கிறது நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அன்லெஸ்னா என்ன அர்த்தம்? இஃப் நாட். இஃப் நாட்னா என்ன அர்த்தம்? இல்லாவிடில். இது என்ன இருக்கும்? அன்லெஸ் இருக்கும், சப்ஜெக்ட் இருக்கும், வெர்ப் இருக்கும். நோ சேஞ்ச் இன் தி செகண்ட் பார்ட் ஆஃப் தி சென்டென்ஸ். அதாவது மெயின் கிளாஸில் எந்த சேஞ்சஸும் இருக்கக்கூடாது. அப்போ இங்கே பாருங்க, எதெல்லாம் ரிமூவ் பண்ணணும்? ஆர் எல்ஸ், அதர்வைஸ், அப்புறம் டோன்ட், மஸ்ட், ஷுட்டு இதெல்லாம் வந்தால் ரிமூவ் பண்ணிடுங்க. அது பாருங்க, ஸ்டடி த கிராமர் வெல் யூ ஃபெயில் இன் தி எக்ஸாம். அன்லெஸ் யூ ஸ்டடி த கிராமர் வெல், நீ நன்றாக கிராமர் படிக்காவிடில் என்ன ஆயிரும்? எக்ஸாமில் ஃபெயில் ஆகிவிடும். ஓகேவா? அப்போ இது ஒரு டைப்பு. செகண்ட் டைப் எப்படி இருக்கும்? செகண்ட் டைப்பில் நம்ம பார்க்க வேண்டியது ஷோ தட், இதெல்லாம் ரிமூவ் பண்ணணும். இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ரெண்டாவது சென்டென்ஸ் நெகட்டிவ் சென்டென்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா நாட்டை ரிமூவ் பண்ணிடுங்க. செகண்ட் சென்டென்ஸ் இருக்கக்கூடிய நாட்டை ஆட் பண்ணுங்க. பாருங்கள், unless start earlier. unless you start earlier so that ரிமூவ் பண்ணுறோம். so thatங்கிறது கோஆர்டினேட் கன்ஜெக்ஷன் வேர்டை ரிமூவ் பண்ணுறோம். இதில் அந்த மாடல் ஆக்சிலரியோட நாட் சேர்க்குறோம். ஸோ unless you start earlier you can't catch the train. ஓகேவா? அப்புறம் இந்த ஈவெண்ட் ஆஃப் வந்தால் எப்படி சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண தெரியுதா? unless you work hard you will not pass. ஓகேவா? ரைட். ஓகே, இதுதான் உங்களுக்கு இஃபோட கண்டினியூட்டி தான் அன்லெஸ்ஸும். அன்லெஸ்ஸில் நம்ம கவனிக்கக்கூடியதே நல்லா பார்த்துக்கிடுங்க. மோராரஸ் உங்களுக்கு இதை மாதிரி நிறைய டாப்பிக்லாம், சின்ன சின்ன டாப்பிக்லாம் ரொம்ப ஈஸியாக பார்த்துக்கிடுங்க. இதில் எவ்வளோ தூரம் நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் ப்ராக்டிஸ் மேக்ஸ் பெர்ஃபெக்ட்டுன்னு இருக்காங்க. எவ்வளோ தூரம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் இந்த இஃப் அன்லெஸ்ஸும் வந்து உங்களுக்கு எளிமையாகிடும். இது இந்த ஒரு எக்ஸாம் மட்டும் தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணதுக்குன்னு கிடையாது. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் எல்லா எக்ஸாமுக்கும் இது உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். இதுவும் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணக்கூடியது தான். அப்போ உங்களுக்கு நம்ம ஈஸியாக பாருங்கள், அந்த மெத்தடை நல்லா பாருங்கள். பார்த்துட்டு வாசிச்சுட்டு இது பண்ணாலே நீங்கள் செஞ்சு ஈஸியாக என்ன செஞ்சிடலாம், மாற்றிடலாம். ஓகேவா? பாடை ஏறினும் ஏழது கைவிடன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் முயற்சி திருவினையாக்கும். நம்ம எப்போதும் என்ன செய்யணும்? இங்கிலீஷ்லேயும் ஒரு டச் வச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம எளிமையாக என்ன செய்யலாம்? எல்லா இதுலேயும் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? ரைட். ஓகே, தேங்க்யூ.